Hello everyone, welcome back. My name is Chandrasekharan. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து have to, has to, had to and will have to நோட usages சொல்லி தர போறேன். So இந்த மாடல் ஆக்சிலரிஸ் வந்து நம்மளுடைய டியூட்டி, ஆப்ளிகேஷன் அண்ட் நெசசிட்டி, கடமை, பொறுப்பு, அவசியத்தை வலியுறுத்தும் பொழுது நம்ம இதை யூஸ் பண்றோம். இப்போ have to எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா I, we, you, they. I have to, we have to, you have to, they have to. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும்போது have to. Has to வந்து third person singular. He has to, she has to, it has to. Name எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரசன்ட்ல வந்து I have to speak அப்படின்னா நான் பேச வேண்டி இருக்கிறது. அந்த have to உடைய மீனிங் வந்து வேண்டி இருக்கிறது. இங்க வந்து I had to speakனா நான் பேச வேண்டி இருந்தது. அப்ப had to வேண்டி இருந்தது. Will have to speak. I will have to speak now. நான் பேச வேண்டி இருக்கும். அப்ப have to வேண்டி இருக்கிறது, had to வேண்டி இருந்தது, will have to வேண்டி இருக்கும். இப்போ we have to buy. நாங்கள் வாங்க வேண்டி இருக்கிறது. நீங்க past tense நீங்க ஃபில் பண்ணிக்கணும். பிரசன்ட்ல எழுதி இருக்கேன். நீங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு நோட் போட்டு அந்த நோட்ல வந்து மூணு காலமா பிரிச்சு பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எழுதி. we have to buy னா நாங்கள் வாங்க வேண்டி இருக்கிறது. we had to buy அப்படினா நாங்கள் வாங்க வேண்டி இருந்தது. we will have to buy னா நாங்கள் வாங்க வேண்டி இருக்கும். so have to னா வேண்டி இருக்கிறது, had to வேண்டி இருந்தது, will have to வேண்டி இருக்கும். you have to write நீ எழுத வேண்டி இருக்கிறது. you had to write நீ எழுத வேண்டி இருந்தது. you will have to write நீ எழுத வேண்டி இருக்கும். அப்ப have to வேண்டி இருக்கிறது, had to வேண்டி இருந்தது, will have to வேண்டி இருக்கும். they have to go அவர்கள் போக வேண்டி இருக்கிறது. they had to go அவர்கள் போக வேண்டி இருந்தது. future tense they will have to go அவர்கள் போக வேண்டி இருக்கும். present, past, future. he has to learn. third person singular வந்தனால இங்க வந்து has to பண்றோம். he has to learn என்ற present tense. அவன் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. இது present tense. past tenseல வந்து he had to learn அவன் கற்றுக்கொள்ள வேண்டி இருந்தது. future tenseல he will have to learn அவன் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும். then she has to cook அவள் சமைக்க வேண்டி இருக்கிறது. present tense. she had to cook அவள் சமைக்க வேண்டி இருந்தது. past tense. she will have to cook அவள் சமைக்க வேண்டி இருக்கும். future tense. it has to eat அது சாப்பிட வேண்டி இருக்கிறது. present tense. it had to eat அது சாப்பிட வேண்டி இருந்தது. past tense. it will have to eat அது சாப்பிட வேண்டி இருக்கும். for example, Murali has to bring Murali கொண்டு வர வேண்டி இருக்கிறது. Murali had to bring Murali கொண்டு வர வேண்டி இருந்தது. Murali will have to bring Murali கொண்டு வர வேண்டி இருக்கும். for example, Kala has to sing Kala பாட வேண்டி இருக்கிறது. Kala had to sing பாட வேண்டி இருந்தது. Kala will have to sing பாட வேண்டி இருக்கும். for example, I have to teach நான் நடத்த வேண்டி இருக்கிறது. I had to teach வேண்டி இருந்தது. I will have to teach நான் நடத்த வேண்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 சப்ஜெக்ட்ஸ் எழுதிக்கணும். அந்த 10 சப்ஜெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர்ல எழுதணும். I, we, they, he, she, name. பாஸ்ட் டென்ஸ்லயே கம்பல்சரி அதை அப்படியே மாற்றணும். ஃபியூச்சர்ல எழுதி தமிழ் மீனிங் எழுதிக்கணும். அந்த டேபிள் முடிஞ்சு. இதுல தரவாகிற வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 10 சென்டென்ஸ் எழுதிட்டீங்க. மறுபடியும் வெர்பை மாற்றி ஒரு அட்லீஸ்ட் 3-4 டேபிள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதெல்லாம் மாடல் ஆக்சிலரி சொல்றோம். have to, had to, has to, will have to. have to, has to present tense, had to past tense, will have to future tense. present, past, future வேண்டி இருக்கிறது, வேண்டி இருந்தது, வேண்டி இருக்கும். ஸோ நம்மளுடைய செயல்களை பற்றி சொல்லும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு, அவசியத்தை வலியுறுத்தும் பொழுது இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் டேபிள். இதுக்கு நெகட்டிவ் இருக்கு, எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருக்கு, நெகட்டிவ் கொஸ்டின் இருக்கு, WH கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் தரவா படிங்க. மறக்காம இந்த பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் வந்து நீங்க உங்களுடைய நோட்ல எழுதி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாடல் ஆக்சிலரிஸ்ல பொறுத்த வரைக்கும் டேபிள் வைஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த டவுட்டுமே வராது. அப்படியே பண்ணும்போது புரியுற மாதிரி இருக்கும், அப்புறமா மறந்துடும். இது நல்ல தரவாயிடுச்சுன்னா அப்புறம் தான் நம்ம பேச முடியும். இப்போ எடுத்த உடனே நம்ம பேசணும்னா கிராமட்டிக்கல் எரர்ஸ் வரும், யூசேஜஸ் தெரியாது, மீனிங் மாறும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிட்டன் இங்கிலீஷ் நல்ல வெல்வெஸ்டாக இருந்தால் ஸ்போக்கன் வில் பி வெரி ஈஸி. நீங்கள் ரிட்டன் கற்றுக்கணும். ரிட்டன்ன்றது பேசிக் இங்கிலீஷ் கிராமர், ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர். அட்லீஸ்ட் அது தெரிஞ்சால் தான் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அப்போ சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிடுச்சுனாக்கா நம்ம ஈஸியாக வந்து பேசிடலாம். பேசும்போது ஏன் கிராமட்டிக்கல் எரர்ஸ் வருது அப்படின்னாக்கா நம்ம இது சரியாக கற்றுக்காதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு வருது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த மாதிரி டேபிள் வைஸாக நான் கொடுத்துருக்கேன். எல்லாமே டேபிள் வைஸாக பண்ணும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரியும். வேண்டி இருக்கிறது, வேண்டி இருந்தது, வேண்டி இருக்கும். ஸோ பாஸ்ட் டென்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நேற்று ஸ்கூல் வரல, ஏன்னா I had to attend a function.
ஐ ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. ஐ வில் ஹேவ் டு கோ டு சென்னை டுமாரோனா, நாளை போக வேண்டி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தமிழில் கற்றுக்கிட்டோம்னா இங்கிலீஷில் அது ஈஸியாக நம்ம பேசும்போது அது நம்மள அறியாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் தேவைப்படுது. அந்த ப்ராக்டிஸை பொறுத்து தான் நம்ம பண்ண முடியும். இப்போ ஹேஸ் டு பொறுத்த வரைக்கும் தேர்ட் பர்சன் சிங்குலர் முதலே சொல்லிட்டேன். இதில் பொறுத்த வரைக்கும் ஹேட் டு பொறுத்த வரைக்கும் சிங்குலர் ப்ளூரலே கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஐ ஹேட் டு, வி ஹேட் டு, யூ ஹேட் டு, தே ஹேட் டு, ஷி ஹேட் டு, இட் ஹேட் டு, எல்லாத்துக்கும் ஹேட் டு தான். ஃபியூச்சர்லேயும் அதே மாதிரி தான். வில் ஹேவ் டு பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் சிங்குலர் ப்ளூரல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம will have to தான் யூஸ் பண்ணுறோம். I will have to, you will have to, they will have to, he will have to, she will have to. ஆனால் அது கூட has to எல்லாம் போடக்கூடாது. இந்த பக்கம் had to, willக்கு அப்புறம் have to மட்டும்தான் வரும். இதெல்லாம் பேசிக் ரூல்ஸ், இதெல்லாம் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதிக்கும். சிம்பிள் பர்சன்ட் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பிளஸ் have to or has to பிளஸ் V1. இதனுடைய பாஸ்ட் ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட் பிளஸ் had to பிளஸ் V1. ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பிளஸ் will have to பிளஸ் V1. இந்த மாதிரி எழுதி தமிழ் மீனிங் எழுதி ரஃப் நோட்ல நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா definitely you will be able to speak English very fluently. There is no doubt about it. I am quite sure. I am quite confident that you will be able to speak English very fluently once you have mastered all these grammatical structures and usages. So அது தெரிஞ்சாதான் நம்ம நல்லா பண்ண முடியும். If you want to be fluent in English, the first and foremost thing you should do is to learn the grammatical structures and the usages which will enable you to speak excellent English, very good English, fluent English. There is no doubt about it. So இன்றைய கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு மாடல் ஆக்சிலரிஸ் வரக்கூடிய have to, has to, present tense, had to, past tense, will have to, future tense இது சொல்லியிருக்கேன். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே நான் ஃபுல்லாக இப்போ தமிழில் தான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு வரேன். இப்போது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் டெய்லி இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா வீடியோஸும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா தமிழில் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹாவ் டுனா வேண்டி இருக்கிறது, ஹேஸ் டு வேண்டி இருக்கிறது, ஹேட் டு வேண்டி இருந்தது, வில் ஹேவ் டு வேண்டி இருக்கும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். நெசசிட்டி, ஆப்ளிகேஷன், டியூட்டி, ஒரு நிர்பந்தம், ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி செய்ய வேண்டி இருக்கிறது, செய்ய வேண்டி இருந்தது, செய்ய வேண்டி இருக்கு. ஸோ ஓகே, இதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். We will meet in the next class. Thank you so much.